பேய் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்ல அப்படின்றாங்க. கடவுள்னு ஒண்ணு இருந்தா பேய்னு ஒண்ணு இருக்கு. பேய் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கிறேன். அது என்ன? அதை நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். தலையை வச்சு போட்டு அதை பார்த்துருக்கேன். எந்த மாதிரியான தொந்தரவுலாம் கொடுக்கும்? சின்ன இதுல எல்லாம் என்ன வந்துட்டு தூக்கிலாம் அடிச்சிருக்கு, செவுத்துல அடிச்சிருக்கேன் எல்லாம். இந்த பக்கம் அமானுஷம் இருக்குங்களா? ஆமா இருக்கு. நடமாட்டறத பாத்துருக்காங்களா? பாத்துருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணி யாரும் அழுகுறான்னு சொல்லி போய் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னா அடிச்சிருக்கு. பேய். மறுநாள் ஆள் விக்கெட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தமிழச்சி. பார்ட் 1ல பேய் இருக்கா இல்லையா, பேய் எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். எல்லாருமே பேய் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பில்லி சூனியம், குட்டிச்சத்தான், ஏவல் இதெல்லாம் இருக்கிறது உண்மையா? இதெல்லாம் இருந்தா எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இப்படி தூக்கி தூக்கி போடும். அவங்கள உயிர் போனா அப்படி ஆயிடும். பயங்கரமான சவுண்ட் கொடுப்பேன். ஊன்னு கத்துவேன், கை கல்லாம் ஆட்டுவேன். ஆளுக்கு கண்டு அடிக்கிறது, புறவழி எட்டி பிடிக்கிறது. மருந்து செய்வன மருந்து வைக்கிறது. இந்த மருந்து வச்சது இது ரத்தத்தோட கலந்துடுச்சு. அதை கண்ட்ரோல பண்ண முடியாது. யாரும் அதை கண்டுக்கவும் முடியாது. குட்டி சைத்தான் பார்த்தது. குட்டி சைத்தான். நான் 7 வயசுல எனக்கு செய்வன செஞ்சு சாகடிச்சோம். சரி ரொம்ப கை போய் கை. சரி நான் இப்படி தூக்கி தூக்கி போடும். அவங்கள உயிர் போனா அப்படி ஆயிடும். பாம்பாட்டமே தான் போடும். பாம்பு எப்படி படுக்கும் அதே மாதிரி பாம்பாட்டவே ஆடுவேன். நீங்க அந்த மாதிரி ஆடுவீங்க? எல்லாமே செஞ்சாங்க. எடுக்க முடியும். தூக்கி வீசிடுவேன். பாம்பு அடிக்க போகும், எல்லாம் செய்யும். நீங்க மத்தவங்களை பார்த்தா கோபம் வரும், அடிக்க போவேன். அது உடம்பெல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணுது. அப்படியே கத்துவேன். ஊன்னு கத்துவேன், கை கல்லாம் ஆட்டுவேன். பயங்கரமா வரும். சரியான இது வரும். அப்படியே கத்துவேன். எப்படி என்னென்னதான் பண்ணுவேனே தெரியாது. அப்படி பண்ண இவங்களுக்கு கேட்டு பாருங்க. பயங்கரமான சவுண்ட் கொடுப்பேன். சரியான சவுண்ட் வரும். அது நமக்கே தெரியாது. உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணும். சவுண்ட் நம்ம அறியாமே அந்த சவுண்ட் எல்லாம் வரும். சட்டம் வரும். அப்படியெல்லாம் சவுண்ட் போடுவாங்க. என்ன கண்டபடியா பேசுங்க. அதை கண்ட்ரோல பண்ண முடியாது. யாரும் அதை கண்டுக்கவும் முடியாது. அவங்க வேடிக்கை தான் பாப்பாங்களா வழியா, அவருக்கு பிடிக்கவெல்லாம் முடியாது. அங்க ஓடு, இங்க வரும். டே வெட்டாதீடா, டே குத்தாதீடா, டே நீ அடிக்காதீடா, விடுறா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும். நம்மளுக்கு கொஞ்சம் உடல்ல எல்லாம் பாதிப்பாகி கொஞ்சம் கொஞ்சமா இதாகி டாக்டர் கிட்ட வரலாம் போனோம். எல்லாம் எங்கெங்கயோ எல்லாம் பார்த்தோம். எங்கெங்கயோ பார்த்து சரியாகாம ஆளு பொழைப்பனாங்கிற கண்டிஷன்ல கொஞ்சம் அப்படியே ஆடிய உடஞ்சு ஆட்டுல நல்லா விசைய ஆட்டி அப்படியே வாமிட். காத்து கருப்பு தானா? காத்து இல்லைங்க, இது மருந்து செய்வன மருந்து வைக்கிறது. இந்த மருந்து வச்சது இது ரத்தத்தோட கலந்துடுச்சு. நம்ம உடல்நல பார்த்து பெட்டினர் செஞ்சு செய்வனீங்களா இல்ல? 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர்ஸ் நர்ஸுங்க இல்லைங்க அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, வேற ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, திருப்பி நான் வந்து வீட்டுல விட்டுட்டேன், மாதிரி வேலைக்கு போயிட்டேன். அப்ப திருப்பி ஒரு அமாவாசை வந்தது. ரொம்ப ஓவரா அட்டகாசம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரினா உங்களுக்கு ஆளுகளுக்கு கண்டு அடிக்கிறது, புறவழி எட்டி பிடிக்கிறது, அந்த மாதிரி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே இங்க கூட்டிட்டு வந்து கட்டி அமாவாசை அன்னைக்கு அதிகமாயிருச்சு. இங்க இன்னும் அதிகமாயிருச்சு. தன்னை அறியாம பயங்கரமான ரவுஸ் பண்றப்போ நம்ம வந்து கட்டி போடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்க பையனுக்கு என்னமோ உடம்புல என்னமோ இருக்குதுங்க. 11 வருஷமா நாங்க கஷ்டப்படுறோம். சாகவும் மாட்டேன்னு எங்களை போட்டு இன்னும் பண்றாங்க. குட்டி சைத்தான் பார்த்தது. குட்டி சைத்தான் அது எப்படி இருக்கும்னா, அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். முடியால வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலர் தான் இருக்கும். மாதிரி கால் கையெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, அது வந்து சுடுகாட்டுல இருக்கும் கேள்விப்பட்டேன். கோயில் கிட்ட இருக்கு, கீழே அந்த எரிக்கிற இடத்துல. அதை நீங்க நல்லா பாத்துருக்கீங்க? அதில் கண்ணார் பார்த்தோம். இப்போ நாங்க அந்த அட்டன் டைம்ல 7 பாடி அடிச்சுட்டு இருக்கும்போது மேல அந்த மார்ச்சேட்ல இருந்து நடந்து வந்தோம். அப்ப பார்த்துட்டு மேல வந்தோம். மேல வந்து ஒரு பையன் திருப்பி காட்டினான். அவன் தான் காட்டினான்.
இந்த மாதிரி சைத்தான் வருது வாடா பாடி அடிச்சும் போது அந்த சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது நான் மேலே வந்தேன். நான் கடிச்சு வச்ச சரக்கு இதெல்லாம் கொடுத்து சைத்தான்